ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் ராமநவமி 2024 பூஜை நேரம், ராமநவமி அன்று என்ன செய்ய வேண்டும், ராமநவமி வழிபாட்டு பலன்கள், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம பதிவை பார்க்கறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த தினத்தை ராமநவமியாக நாம் ஆண்டுதோறும் கொண்டாடி மகிழ்கின்றோம். வசந்த காலத்தின் துவக்கமாகவும் தமிழ் புத்தாண்டின் முதல் பண்டிகையாகவும் வருவது ராமநவமி தினமாகும். வசந்த நவராத்திரியின் நிறைவு நாளில் ராம நவமி தினம் கொண்டாடப்படுவதால் இதை ராம நவராத்திரி என்றும் சொல்வதுண்டு. மகாவிஷ்ணுவின் அவதாரங்களில் ராம அவதாரம் மற்றும் கிருஷ்ண அவதாரத்தின் தினங்கள் மட்டுமே மிக பெரிய விழாவாக நாடு முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. ராமபிரானின் நற்குணங்களை அனைவரும் பெற வேண்டும், ராமனின் அருளை பெற வேண்டும் என்பதற்காகவும் ராமரின் பெருமையை அனைவரும் நினைவில் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடனே ஆண்டுதோறும் ராம நவமி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு ராமர் அவதரித்த அயோத்தி நகரில் ராம நவமி விழா பெரும் விழாவாக கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. மகாவிஷ்ணுவின் 7வது அவதாரமாகவும் முதல் முழு மனித வடிவ அவதாரமாகவும் கருதப்படுவது ஸ்ரீராம அவதாரமாகும். ஸ்ரீராமபிரான் அவதரித்த தினத்தையே நாம் ஸ்ரீராம நவமியாக ஆண்டுதோறும் கொண்டாடுகின்றோம். ஸ்ரீராமர் 12 லட்சம் ஆண்டுகளுக்கு முன் தியோதா யுகத்தில் அவதரித்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இராமாயண மகா காவியத்தின் நாயகனாகவும் ஸ்ரீராமரே போற்றப்படுகிறார். 3 வேதங்களையும் சொன்ன பலனை தரக்கூடியது ஸ்ரீராமநாமம் என்பதாலும் பாவங்களை போக்கக்கூடியது என்பதாலும் ராமநாமம் மிகவும் உயர்ந்த மந்திரமாக போற்றப்படுகிறது. இந்த ஆண்டு ஸ்ரீராமநவமி விழா ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை வருகிறது. ஸ்ரீராமர் அவதரித்தது சித்திரை மாத வளர்பிறை நவமி தேதி. அந்த வகையில் இந்த ஆண்டு மே 16ஆம் தேதி மாலை 5:47 மணிக்கே நவமி தேதி துவங்கிவிடுகிறது. மே 17ஆம் தேதி இரவு 7 மணி வரை மட்டுமே நவமி தேதி உள்ளது. ராம நவமி பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரமாக காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலான நேரமும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலான நேரமும் பூஜை செய்வதற்கு ஏற்ற நேரமாகும். ராம நவமி அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் ஸ்ரீராம பட்டாபிஷேக படத்தை வைத்து பூக்கள் சூட்டி அலங்கரிக்க வேண்டும். பிறகு ஸ்ரீராமருக்கு பிரியமான வெண்பொங்கல், பருப்பு வடை, நீர்மோர், பானகம் ஆகியவற்றை செய்து படைக்கலாம். எதுவும் முடியாதவர்கள் எளிமையாக 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பால் அல்லது நீர்மோர் வைத்து ராமருக்கு படைக்கலாம். அப்படி படைக்கும்போது ராம் ராம் என ராம மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்று நாள் முழுவதுமே ராமநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பது சிறந்தது. அன்றைய தினம் அருகில் உள்ள ராமர் கோயில் அல்லது பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடலாம். அப்போது மறக்காமல் துளசி மற்றும் தாமரை ஆகியவற்றை ராமருக்கு வாங்கி படைக்க வேண்டும். கோவில் வாசலில் நின்று அங்கு வருபவர்களுக்கு நீர்மோர் தானமாக கொடுத்து அவர்களின் தாகத்தை தணிக்கலாம். குடை, விசிறி போன்றவற்றையும் வாங்கி தானமாக கொடுக்கலாம். ராமநவமி அன்று பூஜை செய்யும் போதும் சரி, தானம் கொடுக்கும் போதும் சரி, ராமநாமம் சொல்லிக்கொண்டே இருங்கள். ராம் ராம் என சொல்லிக்கொண்டே உங்களின் கோரிக்கைகள் எதுவும் அதை ராமனிடம் முன்வைக்கலாம். பல நாட்களாக நீங்கள் நடக்க வேண்டும் என நினைக்கும் விஷயம் நடக்கும் என நினைத்து நடக்காமல் தள்ளி போகும், அல்லது நடக்காமல் இருக்கும் விஷயங்கள், உங்களின் பிரச்சனைகள், கோரிக்கைகள் என எதுவாக இருந்தாலும் மேலே குறிப்பிட்ட நேரத்தில் ராமநவமி பூஜை செய்து ராமரை வழிபட்டால் உங்களின் கோரிக்கைகளுக்கு நிச்சயம் ராமர் செவிசாய்த்து அவற்றை நிறைவேற்றி வைப்பார். இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.